தமிழ்நாட்டில் பட்டதாரி இளைஞர்கள் ஆசிரியர் கனவோடு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்க இன்னும் தேர்வு நடத்தலை. முன்னாடி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கே இன்னும் வேலை கொடுக்கல. வாக்குறுதியில் சொன்ன மாதிரி வேலையை நிரந்தரமாக்குங்கன்னு ஸ்டாலின் வீட்டு முன்னாடி மடியேந்தி பிச்சை எடுத்த பட்டதாரி ஆசிரியர்களை கொஞ்சம் கூட மதிக்காம கைது பண்ணுச்சு இந்த அரசு. அது மட்டுமா, வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி போராட்டமே வாழ்க்கையா மாறி இருக்கு. ஆசிரியர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்ற இந்த அரசு தொடக்க கல்வித்துறையில் காலியா இருக்கிற 2346 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஜூலை மாதம் நியமனம் செய்யப்படும் என அறிவிச்சிருக்கிறார். ஆனா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு, மற்றதெல்லாம் எப்போ நிரப்பப்படும்னு தகவல்கள் எதுவுமே இல்லை. காலாண்டு தேர்வு முடியும் தருணத்தில் எதுக்கு இந்த நியமன விளம்பரம்னு கேட்குறாங்க ஆசிரியர்கள். இப்போ இந்த நியமனம் மாணவர்களுக்கு பலன் கொடுக்குமா? பள்ளிகள் திறக்கிறதுக்கு முன்னாடியே ஆசிரியர்களை நியமிக்காதது ஏன்னு கேட்குறாங்க அரசு மேலே நம்பிக்கையை இழந்த ஆசிரியர்கள். போன வருஷம் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றாங்க. அவங்களுக்கு மாற்றா ஆசிரியர்கள் நியமிக்கப்படலை. இதனால் ஆசிரியர் பற்றாக்குறை இன்னும் அதிகரிச்சிருக்கு. இதனால் மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கிறது கேள்விக்குறியாகி இருக்கு. சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும்னு சொல்றது போல தேர்வில் 100% தேர்ச்சி பெறுவது ஒரு புரளியாவே இருக்கு. இப்போ சொல்றதையாவது செய்வீங்களா, இல்லை இதுவும் தேர்தல் நாடகமானு கேட்குறாங்க ஆசிரியர் பணிக்கு தேர்வாகி காத்திருக்கிற ஆசிரியர்கள். ஆசிரியர்களின் கனவுகள், ஏக்கங்கள், தேவைகளை நிறைவேற்ற ஆட்சி மாற்றம் மட்டுமே உரிய தீர்வா இருக்கும்னு சொல்றாங்க.